ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி நிறையா வொக்காபுலரி கற்றுக்க போகிறோம். அதாவது மீனிங்ஸை எப்படி நம்ம கதையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இது மூலமாக நம்ம கதையையும் தெரிஞ்சுக்கிறலாம், நிறைய புது புது இங்கிலீஷ் வார்த்தைகளையும் கற்றுக்கிறலாம். வாங்க கதைக்கான வொக்காபுலரிஸ்க்கு போவோம். ஹானஸ்டி உண்மை, ஹானஸ்டி உண்மை. கைண்ட்னஸ் அன்பு, கைண்ட்னஸ் அன்பு. வில்லேஜர் கிராமத்தார், வில்லேஜர் கிராமத்தார். கிராமத்தார்னா உங்களுக்கே தெரியும், கிராமத்தில் உள்ளவங்க. ஃப்ளோரிஸ்ட் வளர்ந்து, ஃப்ளோரிஸ்ட் வளர்ந்து. ரெஸ்பெக்டட் மதிக்கப்படுகிற, ரெஸ்பெக்டட்னா மதிக்கப்படுகிற. இப்போ நம்ம 5 வொக்காபுலரிஸ் பார்த்தாச்சு. இப்போ வாங்க கதைக்கு போகலாம். த ஸ்டோரி ஆஃப் த ஹானஸ்ட் உட்கட்டர். ஹானஸ்ட்னா நேர்மையான, உட்கட்டர்னா மரவெட்டி. இது என்னதுன்னா, இது எதை பற்றின கதைனா, ஒரு நேர்மையான உட்கட்டர் பற்றினது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அ ஸ்மால் வில்லேஜ். ஒன்ஸ் அப்பான் அ டைம்னா ஒரு காலத்தில். இன் அ ஸ்மால் வில்லேஜ்னா ஒரு சிறிய கிராமத்தில். தேர் லிவ்ட் எ உட்கட்டர் நேம்டு ரோஹன். அங்கே ஒரு உட்கட்டர் இருந்தார், அவரோட பேர் ரோஹன். தேர் லிவ்டுன்னா அங்கே வசிச்சுக்கிட்டு இருந்தவர். ரோஹன் வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஹானஸ்டி அண்ட் கைண்ட்னஸ். ரோஹன் வாஸ் நோன், நோன்னா தெரியும், அவரை எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா அவரோட நேர்மைக்கும் கைண்ட்னஸ், கைண்ட்னஸ்னா அன்பு. அப்போ ரோஹனை எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா அவரோட நேர்மைக்கும் அன்புக்கும். நேர்மைனா ஹானஸ்டி, கைண்ட்னஸ்னா அன்பு. ஒன் டே வைல் கட்டிங் வுட் இன் த ஃபாரஸ்ட். ஒன் டே ஒரு நாள், வைல் கட்டிங் வுட். கட்டிங்னா வெட்டிக்கிட்டு இருக்கிறது, வைல்னா போது. கட்டிங், வைல் கட்டிங்னா வெட்டிக்கிட்டு இருக்க போது, பொழுது. ரோஹன் ஃபவுண்ட் எ பேக் ஆஃப் கோல்டு காயின்ஸ். என்னத்தை பார்க்குறாரு? ஃபைண்ட். ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபவுண்டு. எதை கண்டுபிடிக்கிறாரு? ஒரு பை நிறையா, பேக் ஆஃப் கோல்டு காயின்ஸ். கோல்டு காயின்ஸ்னால் தங்க நாணயங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் த மணி ஃபார் ஹிம்செல்ஃப். இன்ஸ்டட்னா பதிலாக, கீப்பிங்னா வச்சுக்கிறது. அவர் ஹிம்செல்ஃப்னா அவர்கிட்ட, அதாவது அந்த மணியை அவர்கிட்ட வச்சுக்கிறதுக்கு பதிலாக. இன்ஸ்டட்னா பதிலாக, கீப்பிங்னா வச்சுக்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் த மணி ஃபார் ஹிம்செல்ஃப், ரோஹன் டிசைடட் டு சர்ச் ஃபார் த ஓனர். ரோஹன் என்ன பண்ணுறாரு? டிசைடட்னா தீர்மானிக்கிறது. என்ன தீர்மானிக்காரு? ஓனர் எங்கேயாட்டி இருக்காரா அப்படின்னு பார்க்குறாரு. சர்ச்னா பார்க்குறது, டிசைடுன்னா தீர்மானிக்கிறது. ஆஃப்டர் ஆஸ்கிங் மெனி பீப்புள் இன் த வில்லேஜ். அதாவது கிராமத்தில் உள்ள எல்லார்ட்டையும் கேட்டு முடிச்சிட்டாரு, உங்களோட மணியா, உங்களோட மணியான்னு. அதான் ஆஃப்டர் ஆஸ்கிங் மெனி பீப்புள் இன் த வில்லேஜ், ஹீ ஃபைனலி ஃபவுண்ட் த ஓனர். ஃபைனலினா கடைசியில். கடைசியில் என்ன செய்கிறாரு? ஃபவுண்ட் த ஓனர். ஓனரை கண்டுபிடிச்சிட்டாரு. கடைசியில் அந்த ஓனர் யார்? எ புவர் ஃபார்மர். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விவசாயி. எ புவர் ஃபார்மர் ஹூ ஹேட் லாஸ்ட் த மணி ஆன் ஹிஸ் வே டு த மார்க்கெட். புவர் ஃபார்மர்னால் யாருன்னு பார்த்தோம்? ஒரு கஷ்டப்படுற ஒரு விவசாயி, ஏழை விவசாயி. ஹூ ஹேட் லாஸ்ட் த மணி ஆன் த வே டு த மார்க்கெட். ஹேடுனா ஹேவோட பாஸ்ட் டென்ஸ். தொலைச்சி இருந்தார். எப்போ தொலைச்சிருந்தார்? மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் தொலைச்சிருந்தார் பணப்பையை. த ஃபார்மர் வாஸ் ஓவர் ஜாய் டு ஹாவ் ஹிஸ் மணி பேக். த ஃபார்மர் என்ன ஆகிறாரு? ஓவர் ஜாய். ஓவர் ஜாய்னா ரொம்ப சந்தோஷப்படுறது. எதுக்காக? தன்னோட மணி திரும்ப கிடச்சிறது. தன்னோட மணி பேக், மணி பேக்னா திரும்ப கிடச்சிறது. அண்ட் தேங்க்ட் ரோஹன் ஃபார் ஹிஸ் ஹானஸ்டி. அப்புறம் என்ன செய்கிறாரு வில்லேஜரு? ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் ரோஹனுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாரு. எதுக்காக? ஹானஸ்டி. ஹானஸ்டினா என்னது? நேர்மைக்காக.
The villagers were also impressed by ரோஹன்ஸ் kindness. வில்லேஜர்ஸும் என்ன ஆகுறாங்க? வில்லேஜர்ஸ் வேர் ஆல்சோ இம்ப்ரெஸ்ட்னா ஈர்க்கப்படுறது, இல்லைன்னா மனசில் வந்து நிலைக்கும்படியாக இருப்பாங்கள்ல, அவங்கள தான் இம்ப்ரெஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவரக்கூடிய அதை தான் இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்டார்டட் காலிங் ஹிம் த ஹானஸ்ட் woodcutter. அதுக்கப்புறம் எப்படி கூப்பிட்றாங்க? காலிங் ஹிம்னா அவனை கூப்பிட்றாங்க. எப்படி? ஹானஸ்ட் woodcutter, நேர்மையான மரவெட்டி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஃப்ரம் தட் டே ஆன் ரோஹன்ஸ் பிஸ்னஸ் ஃப்ளரிஷ்ட். ஃப்ரம் த டே ஆன்னா அந்த நாளில் இருந்து, ஃப்ரம் அந்த நாளில் இருந்து ரோஹன்ஸ் பிஸ்னஸ் ஃப்ளரிஷ்ட்னா வளர்றது. அதிலிருந்து ரோஹனோட பிஸ்னஸும் வளர்ந்துருது. அண்ட் ஹீ பிகேம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பீப்புள் இன் த வில்லேஜ். அண்ட் ஹீ பிகேம்னா உருவாயிட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் எப்படி உருவாயிட்டார்? ரொம்ப ரெஸ்பெக்டடான மதிப்புக்குரிய மனுஷனாக மாறிட்டார். எங்கே? அவங்க வில்லேஜில், கிராமத்தில். மாரல்: ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி. நேர்மை தான் ரொம்ப முக்கியமான கொள்கையாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். பீயிங் ட்ரூத்ஃபுல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன் அவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். பீயிங்னா இருக்கிறது. எதில்? ட்ரூத்ஃபுல்னா உண்மை, டிரான்ஸ்பரண்ட்னா வெளிப்படைத்தன்மை. இன் அவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், நம்மளோட செயல்களையும், ஆக்ஷன், வேர்ட்ஸ் நம்மளோட வார்த்தைகள்லையும் செயல்கள்லையும் உண்மை இருந்தாலே அதுவே நமக்கு மிகப்பெரிய மரியாதையையும் நம்பிக்கையும் மற்றவங்க மத்தியில் கொண்டு வரும். இதுதான் இந்த கதையோட முழுமையான விளக்கம்.